என்று இவரை கூறுவார், இவர் கரிமேட்டு வாயில் என்று அவரை கூறுவார், மாறி மாறி என்று கூறிதான் இந்த பிரச்சனை போய் கொண்டிருந்தது. இதற்கும் வாட்டர்மேன் வெளியே போனதுக்கும் என் நண்பருக்கு கரிச்சட்டு வாங்கி என்ன சொன்னாரு? அவர் நிறைய பேசியிருக்காரு. காக்கா அப்படி என்று கூறுவார். யாரு? காக்கா என்று கூறுவார். இவர் கரிச்சட்டு வாங்கி சொல்லுவாரு, இவர் காக்கா என்று சொல்லுவார். முதல்ல யாரு சொன்னது? ஆமா, அவரு முதலில் அண்டங்காக்கா என்று கூறுவார் வாட்டர்மேன். பிறகு நீ தகுதி இல்லை என்று கூறுவார். நீ என்னிடம் அதை புண்படுத்தும் வகையில் இவரும் மாத்தி மாத்தி அந்த ட்ரிகர் விஷயத்தை மாத்தி மாற்றி செய்து கொண்டு வார்த்தை பயங்கரமாக விட்டு விடுவார்கள் இருவருமே. அதை வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் என்றால், இது கானா வினோத் தான் சென்று போய் அமைதியாக இருந்த வாட்டர்மேனை நோண்டுகிறார் என்று இது செய்கிறார்கள். ஆனால் இந்த வீட்டில் ஒருவரோட கேம் ஒருவர் ஃபாலோ பண்ணி இருவரும் வார்த்தை விடுவார்கள் இல்லையா? இருவருமே வார்த்தை விடுவார்கள் கேமுக்காக. இப்போது நீங்க எல்லாமே சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இந்த விஷயங்கள் கலாய்க்கும் போது படி இருக்கிறது. நீங்கள் ஒரு பொம்பி ஸ்டார் என்று கூறினீர்கள். இப்போ கரெக்டா? இப்போ இதை நீங்க சிரித்து கொண்டே கூறுகிறீர்கள். இது பாடி ஷேமிங் அல்லவா? இப்போ நீங்கள் அது சப்போர்ட் செய்கிறீங்கன்னு நான் கூறலாம் அல்லவா? நீங்கள் பொம்பி ஸ்டாருக்கு சிரிக்கிறீங்க, நிறைய விஷயம் சிரிக்கிறீங்க. அது அந்த மொமெண்டில் மறந்து விடுவார்கள். அது ஒரு கேம், அது ஒரு சாரியோ, அது அவங்களுக்குள்ள நடக்கிறது, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கேம். அதுக்காக அவர் போனதுக்கு இவர் தான் காரணம் என்று கூறுவது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை என்று தோன்றுகிறது. நான் பேசலாமா? என்னோட கட்சிக்காரர் ஆதிரை வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லை. வாட்டர்மெலன் செய்த நியாயத்தை நான் பேச வரவில்லை. நான் தெளிவாக கூறினேன். அவர் பல வார்த்தைகளை விட்டார். அதற்கு மூல காரணம் இவரும் இவர் நண்பர் வினோத்தும் சென்று அவரை துரத்தி கலாய்த்ததாகவும், அந்த கலாய்த்தது ஃப்ரஸ்ட்ரேஷனை இவங்க நோக்கமே அவர் கோவப்பட்டு திருப்பிய வார்த்தைகளை விடணும். எல்லா டாஸ்கிலும் சரி, இல்லை எந்த வீட்டில் அவர் சூப்பர் டீலக்ஸ்ல அவர் அமர்ந்திருந்தாலும் சரி, பிபி ஹவுஸ்க்கு அமர்ந்திருந்தாலும் சரி, அவர் தன்னுண்டு தன் வேலை உண்டு. கேமரா ஒரு நிமிஷம், நான் வித்யாபதிக்கு சொன்னேன். மைக் கேப்சூல் போதுமான வரை நான் மிஸ்டர் வித்யாபதிக்கு சொல்றேன். அதே விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போக சொல்லாதீங்க. கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட நானும் அதே மாதிரி சொல்லிக்கிறேன். அவங்க தரப்பு அவங்கள கொஸ்டின் பண்ணும்போது நீங்க உங்களுக்கான கேள்விகளை நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். கடைசியா நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க. இப்ப வரும்போது இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ நீங்க கேட்டுக்கலாம். நீங்க தான் சொன்னீங்க நாங்க வச்சு செஞ்சிருக்கோம். அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வச்சு செஞ்சிருக்கீங்க? இல்ல, நான் தான் அன்னைக்கு நீங்க சொல்ற நாள் அன்னைக்கு நான் தான் தேடி அவருக்கு சப்போர்ட்டுக்காக போனேன். எப்ப போனேன்னா, தகுதியை பத்தி அவர் பேசி கொண்டிருந்தார். அவர் கரிச்சட்டி வாயின் அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. யார் பேசிட்டு இருந்தார்? வாட்டர்மேன் ஸ்டார் கானா வினோத்தை பார்த்து அப்படி சரமரியாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் நான் உள்ளே போனேன். அவர் என் உதவியை கேட்கவில்லை. இதற்கு முன்னாடி எப்படி என்றால், எப்பவுமே வாட்டர்மேன் ஸ்டார் எங்களை ட்ரிகர் செய்வார். எனக்கும் பார்வதிக்கும் நடந்த பிரச்சனைகள் கூட அவர் ட்ரிகர் செய்யும் வகையில் நிறைய வார்த்தைகளை பேசுவார். என்ன வார்த்தைகள்? அது I'm very sorry, my lords. I'm very sorry for my client's behavior. இல்லை, என்னவென்றால் அவரும் ட்ரிகர் செய்யற மாதிரி தான் அவருமே நிறைய வாட்டி பேசுவார். சாரி, முடிஞ்சது. நீங்க ஃபைனல் ஆர்குமெண்ட் சொல்லுங்க டக்குன்னு. சரி, சீக்கிரம் சொல்லுங்க. நடுவுல பேசிட்டு நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் நான் சொல்ல வரது என்னன்னா, ரொம்ப நேரமா வாட்டர்மெலனை இவர் கேலி செய்தாருன்னாங்க. அந்த கேலியால தான் அவர் வெளியில போனான்னு சொன்னாங்க. அது எப்படின்னு அவங்க விளக்க மறந்துட்டாங்க மயிலாட். ஒருத்தர் கேலி செய்தனால எப்படி ஒருத்தர் வெளியில போனாங்கன்ற எனக்கு புரியவே இல்லை. அந்த இடத்துக்கு இவங்க வரல. கேலி செய்தாருன்னு உண்மை, நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. கேலியால அவருக்கு இங்க எப்படி வெளியில போனாங்கன்னு என்னோட எதிர்கட்சி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அங்க பேசும்போது வியானா பேசும்போது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நாங்க இப்போ கமருதீன் கிட்ட பேசும்போது மூல காரணம் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. மூல காரணம்னா என்ன மை லார்ட்? he is the reason அப்படின்னு என்னோட எதிர்க்கட்சி லாயர் சொல்லியிருக்காங்க. அது தவறு. அவர் தான் காரணம் கிடையாது. நான் முன்னாடியே கனியை இந்த விட்னஸ்ல நிறுத்தி சொன்ன மாதிரி அவர் பல வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கார். அதுக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இவர் மட்டுமே எப்படி காரணமா இருந்திருக்க முடியும்? சுத்தி வாட்டர்மெலன் பல வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கார். அதுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு சொல்றது தவறு. இவங்க மூல காரணம்னு இங்க சொல்லி இருக்காங்க. கமருதீன் கிட்ட சொன்னாங்க மூல காரணம்னு.
அதனால இவங்க எங்க தரப்பு நியாயம்படி ஆதிரை அவர்கள் என் கட்சிக்காரர் கானா வினோத் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல சேர்த்த நட்பு பாசம் அனைத்தையும் தகர்க்க நினைக்கிறார். ரசிகர்கள் அவர் இவ்வளவு நாள் இங்க வந்து கஷ்டப்பட்டு அவர் எந்திரிச்சாலே கை தட்டக்கூடிய அந்த ரசிகர்கள் அந்த விஷயத்தையும் அவர் தகர்க்க நினைக்கிறார். அதே போல் வாட்டர்மெலன் தான் மூல காரணம். வாட்டர்மெலன் வெளியே போவதற்கு மூல காரணமாக எங்கள் கானா வினோத் தான் இருந்தார் என்பதை எங்களால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பேசலாம். இவர் வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா அவர் இவ்வளவு பதட்டப்பட தேவையில்லை. நீங்க கோர்ட்லயே பார்த்திருக்கீங்க. அவரால் கிரிட்டிசிசம் எங்க லாயர்ஸோ இல்ல என்னோட கட்சிக்காரரோ சாட்சோ சொல்ற கிரிட்டிசிசம் சுத்தமா ஏத்துக்க முடியல. அவர் இவ்வளவு பயப்படுறாரு. அப்போ அவரே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றத நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன். பிளஸ் ஒன் ஆஃப் த ரீசன் என்னோட கட்சிக்காரர் சொன்னாரு, நான் மூல காரணம் சொன்னா எனக்கு கட்சிக்காரர் தெளிவாக ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றது. பேச்சுல என்னுடைய கருத்து மாறிடுச்சு. ஆனா இங்கேயும் சரி லிவிங் ரூம்லயும் சரி சாட்சியிலும் சரி ஒன் ஆஃப் த ரீசன் தெளிவா சொல்லி இருந்திருக்காங்க. நான் தவறுதலாக மாத்தி சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னோட கட்சிக்காரரும் தெளிவாக லிவிங் ரூம்ல இருந்த சாட்சியும் தெளிவாக ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லிருக்காங்க. நான் தவறுதலாக மாத்தி சொல்லிட்டேன். நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு. இவரே ஒத்துக்கொண்டார் வச்சு செய்வாங்க அப்படின்னு. நானே வச்சு செய்வேன்னு அவ்வளவு தைரியமா ஜட்ஜஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு. நண்பரும் நானும் சேர்த்து சொல்லிருக்காங்க. இவங்க தேடி போய் அவர் வாயில இருந்து ட்ரிகர் பண்ணா நம்ம கலாய்ச்சா அவங்க கோவப்படுவாரு, கவுண்டர் கலாய் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு இவர் வார்த்தையை விடுவாரு. அந்த வார்த்தையில தகுதின்ற வார்த்தை வரும். அது தெரிஞ்சா மக்கள் தெரிஞ்சிரும். அப்ப எமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடுவாங்கன்னு எல்லாமே சதி பண்ணி வாட்டர்மெலனை அனுப்பியிருக்காரு. ஒன் ஆஃப் த ரீசனா இவர் பண்ண சதி தான் ஒன் ஆஃப் த ரீசனா இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. போய் உட்காருங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறோம். சைலண்டா இருங்க. உங்ககிட்ட இன்ன வரைக்கும் இரு தரப்புமே பேசினது வந்து இன்னும் ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசினாங்க. இரண்டாவது இது நட்பு பாசம். ஓகேவா? இது வந்து இங்க வந்து நட்பு பாசம் வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனா அது கேம்ல வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இவர் இன்வால்வ் பண்ணியிருக்காரு. நானும் அதை பார்த்தேன். நானும் இதை பார்த்துருக்கேன். சொல்றாங்க சார், நீங்க தான் பேசியிருக்கீங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தமிழ் தெரியும். இது வந்து தப்பு இல்லை. ஆனால் கேமில் இன்வால்வ் ஆகக்கூடாது. எனக்கு இன்வால்வ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது நட்பு பாசம் வந்து தகர்க்க நினைக்கிறான்னு போட்டிருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் நட்பு பாசம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனா அது கேம்னு வரும்போது அதுலேருந்து வெளியில நமக்கு கொடுத்துருக்க வழக்கு இதானே சார். அவங்க 2 பேரும் ப்ரூஃப் பண்றாங்க. அதை வந்து ஆதிரை வந்து லிவிங் ஹால்ல அந்த ஒரு விஷயத்தை இங்க தவிர்க்கணும்னு அவங்க நினைச்சு சொல்லல. அவங்க சொன்ன விஷயம் என்ன, லிவிங் ஹாலுக்கு முன்னாடி நின்று நீங்க உங்களோட நட்பு பாசத்தை தவிர்க்கணுங்கிற எண்ணத்துல சொல்ல கிடையாது. நீங்க இருந்தீங்க லிவிங் ஹால் சொல்லும் போது அதை நான் இதுக்குதான் ஆன்சர் பண்றேன். அவங்கள விட்டுருங்க. அவங்க இதுல முன்னாடி நின்று இந்த விஷயத்தை இந்த வாதத்தை எடுத்து வைக்கும் போது இந்த வார்த்தைகள் வந்துதான் நட்பு பாசம்ங்கிறது இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னார். நட்பு பாசம்ங்கிறது இந்த வீட்டுல முக்கியம். ஆதிரை வந்து தகர்க்க நினைக்கிறார். ஏன்னா வினோத் டு ஆதிரை இல்லையா? கேள்வி அதுதான். ஆதிரை வந்து அதாவது வினோத் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டு சேர்த்த நட்பையும் பாசத்தையும் ஆதிரை தகர்க்க நினைக்கிறார். அது வந்து ஆதிரையோட நோக்கம் கிடையாது. எனக்கு உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு? பாயிண்ட் பாயிண்டா நான் ஜட்மெண்ட் கொடுத்துடலாம். இதுல உங்களுக்கு கருத்து இருக்கா? இல்ல இல்ல எனக்கு லிவிங் ஹால்ல பேசும்போது எனக்கு அப்படி தெரியல.
ரசிகர்களுக்கு இடையேயும் மக்களுக்கு இடையும் என் பேருக்கு களங்கம் விளைவிக்க பார்க்கிறார். இது உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இதுல என்னன்னா இவங்க சொன்னது நீங்க நார்மல் வயசுல இந்த டிஸ்கஷன் சொல்லுங்க. ரசிகர்களிடையே மக்களிடையே அவங்க சொன்னது